ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறத இந்த ஸ்டோரியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு நாள் ரொம்பவே குளிரான ஒரு இரவில் ஒரு மில்லியனர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். எந்தவித கவரும் பண்ணாமல் பொடியை எந்த ஒரு துணிலையும் மறைக்காமல் இருக்கிறான். அந்த மில்லியனர் அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேட்குறாரு, எந்தவித குளிரை தாங்கக்கூடிய ஆடையும் இல்லாமல் உன்னால் எப்படி தாங்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் இதுக்கு ரொம்ப பழக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த மில்லியனர் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி, நான் உனக்கு குளிருக்கு இதமாக ஒரு ஆடை ஒன்று எடுத்துகிட்டு வரேன், ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அவனும் வெயிட் பண்ணுறான். இவர் உள்ளுக்கு போனதுக்கப்புறமா அவருடைய ஒர்க்கில் பிஸி ஆகிட்டார். அவன்கிட்ட அந்த சொன்ன ப்ரொமிஸை மறந்தே போயிட்டார். அதுக்கப்புறமா கண்டினியூஸாக அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நைட் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர் தூங்கிட்டார். விடியும் போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, இப்படி ஒரு ப்ரொமிஸ் ஒன்று இந்த பிச்சைக்காரன்ட்ட நம்ம சொன்னோமே அப்படின்னு சொல்லி. உடனே அவர் தன்னுடைய விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த பிச்சைக்காரன் அந்த இடத்துல குளிர் தாங்க இயலாமல் செத்து போயிட்டான். அதுக்கப்புறமா அவர் ரொம்ப கவலையில் அவனுக்கு கிட்ட போகும்போது பார்க்குறாரு, ஒரு நோட் ஒன்று இருக்குது. அந்த நோட் எடுத்து ரீட் பண்ணுறாரு. அது அந்த பிச்சைக்காரன் எழுதின அதே நோட் தான். அந்த நோட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அதில் அவன் எழுதியிருந்தான், குளிரை தாங்கக்கூடிய ஒரு ஆடையை நீங்கள் தாரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு நாளும் குளிரை தாங்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எப்போ நீங்கள் குளிரை தாங்கக்கூடிய ஒரு ஆடையை தாரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொமிஸ் பண்ணீங்களோ அந்த நிமிஷத்தில் இருந்து நான் அந்த ஆடைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால் அந்த கோல்டை தாங்க இயலாமல் போயிட்டு அதனாலேயே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தேன். இதில் மோர் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ரொமிஸுமே யாருக்குமே பண்ணிடாதீங்க. அந்த ப்ரொமிஸை உங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நீங்கள் ப்ரொமிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரொமிஸ் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் அந்த ப்ரொமிஸை வாங்குறவருக்கு, அதுக்காக வெயிட் பண்ணுறவருக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம்.